ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? அதனை யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனலாக ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகும் டிஃபார்ச்சர். ஓகே, டிஎத். ஓகே, கேஷ், டாக்ஸிட்டி, சர்ச், memories, control, weakness, holding on, blusher, confusion, foundation, attraction, Knight of Swords, Six of Wands, Queen of Pentacles, Hermit, Ace of Swords, Nine of Pentacles, Eight of Pentacles, Seven of Pentacles, Devil, Sun, Six of Pentacles, Ten of Wands, Eight of Cups. Okay. ஓகே, தென் இன்னைக்கு வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, சுச்சுவேஷன் என்ன. ஓகே, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. மேபி மூவ் ஆன் ஆனதுங்கிறது ஒரு மேபி 8 monthஸாக இருக்கலாம், இல்லைங்க ஆகஸ்ட் மந்த் இவர் வேண்டான்னு உங்களை விட்டு போயிட்டு உண்டு. தென் போகக்கூடிய டைமில் சும்மா போயிட்டு இல்லை, எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு அதுவாகி இதுவாகும், இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். ஓகே, எல்லா பழியும் தூக்கி பல காரணங்களை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் இந்த பர்சன் கூட பயங்கரமாக எமோஷனலி நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு உண்டு. 24/7 இந்த ஒரு பர்சனோட தாட்ஸை நீங்கள் வாழ்ந்துட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் தான் உலகம் நீங்கள் நினச்சிட்டு உண்டு. இவங்களே டிபெண்ட் பண்ணி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு உண்டு. ஓகே,
எனக்கு ஒன்று ஒரு டைம் பார்த்தா போதும், என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். ஒரு டைம் நீ எனக்கு கால் பண்ணால் போதும், ஒரு டைம் நீ மெசேஜ் பண்ணால் போதும், நீ என் கூட கனெக்டிலே இரு. ஓகே, நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆத்மா திருப்தியாக இருப்பேன். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைம் நீங்கள் நின்றுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகத்துக்காக நீங்கள் பெக் பண்ணிட்டு. ஓகே, ஒரு இப்போது ஆக்சுவலி அன்புக்காக நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பெக் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னா அதுவும் பிச்சை எடுக்கிறது சமம் தானே. ஓகே, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இவர்கிட்ட நீங்கள் அன்புக்காக பெக் பண்ணி நின்றுட்டு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க காசு கேட்டு நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள சீப்பாக எடை போடுவோம் இல்லைங்க, நம்ம அவங்கள ஒரு மதிக்க மாட்டோம். ஓகே, வந்தாலே வந்து காசு தான் கேட்பான், எடுத்த உடனே நம்மக்கிட்ட காசு தான் கேட்குறான், சின்ன பிச்சைக்காரனாக இருப்பான் போல், நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அன்புக்காக நீங்கள் ப்ளீஸ் என் கூட பேசு, ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி, ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணு, ப்ளீஸ் நீ இல்லைங்க நான் வாழ்ந்துட மாட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போக அவங்களுக்கு வந்து எப்படி தோணிட்டு அப்படின்னா என்ன சொல்லுது, பிச்சைக்காரங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டோன்னா அப்படியே ஒருத்தவங்க நம்மளை வந்து நினைக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வேல்யூ இருக்குமா, ஒரு மதிப்பு இருக்குமா? நம்ம இல்லைங்க உண்மையாகவே பிச்சைக்காரங்களுக்கு நம்ம லைஃப்பில் மதிப்பு கொடுக்க மாட்டோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துட்டு இல்லை. நீங்கள் ஒரு 24/7 நீங்கள் ஒரு இவர் கூட ஆத்மார்த்தமாக நீங்கள் கனெக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆன ஒரு விஷயம் க்ராஷ், இவருக்கு ஃபீல் ஆனது ஜஸ்ட் ஒரு க்ராஷ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தென் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை பற்றி A to Z மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், ஓகே, எப்படி உங்களை எப்படி வந்து ஐஸ் வைக்கலாம், உங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம், என்ன பண்ணால் நீங்கள் வந்து சமாதானம் ஆகுவீங்க, இவர் உங்களை பற்றி எல்லாம் மனசிலாக்கி வச்சுட்டு உண்டு. ஓகே, இவர் உங்களோட வீக்னஸ், ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். ஓகே, மேபி நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணனாலும் உங்கள் வீக்னஸ் இவர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். உங்கள் வீக்னஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு இவர் ஆக்சுவலி பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், கைரோட ஓரியன்டட் பர்சன், கோல்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனாகவும் பக்க ப்ராக்டிக்கல், செல்ஃபிஷ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆன ஒரு விஷயம் ஜஸ்ட் க்ரஷ், ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். பட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இவரை ஆத்மார்த்தமாக நீங்கள் நம்பிட்டு, இவர் தான் உலகம் நீங்கள் நினச்சிட்டு. அப்போ இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆக்சுவலி இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு தேவை, எப்பமாவது எனக்கு தேவைப்பட்ட டைம் ஓகே, கட்டாயம் நீங்கள் வேணும்னு இருக்க லைஃப் இல்லை. ஆக்சுவலி ஓகே, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைங்க விட்டுக்கலாம். இந்த ஒரு மென்டாலிட்டியில் தான் இவர் உங்களுக்கு கொண்டு போயிட்டு. இவர் ஃபுல்லாக ஆக்சுவலி பயங்கர இவர் ஃபுல்லாக உங்களை அடிக்ட் ஆக்கி வச்சுட்டு, உங்களை கண்ட்ரோல் ஆக்கி வச்சுட்டு, உங்களோட வீக்னஸ் எல்லாம் இவர் கரெக்டாக கேட்டு யூசர் உங்களை பற்றி எல்லாம் வேல்யூ பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு, கரெக்டாக இவர் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் போயிட்டு உங்களை அடிக்ட் ஆக்கி வச்சுட்டு, உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, உங்கள் வீக்னஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு, ஆக்சுவலாக அவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆனது ஜஸ்ட் ஒரு கிராஷ், அது தேவைப்படும்போது அவர் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்ஸ், ஜஸ்ட் ஒரு எமோஷன். ஓகே, ஒரு தேவையை கூட இருக்கலாம். அவர் அழகாக உங்களை ஃபுல்லாக டாமினேட் பண்ணி வச்சுட்டு, அவர் அழகாக பணம் வேலை பிஸ்னஸ் அழகாக ஓடிட்டு உண்டு. ஓகே, ஃபுல்லாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. அவருக்கு தெரியும் இது எங்கே நம்மளை விட்டு போக போகுது, இது அடிக்ட். ஓகே, இது உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அடிக்டை நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. கரெக்டாக அடிக்ட் ஆக்கி உங்களை வச்சுட்டு, கரெக்டாக உங்கள் வீக்னஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு, உங்களை வந்து லைஃப்பில் அப்படியே டவுன் ஆக்கிட்டு, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகுது. எத்தனை பேருக்கு இது ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த போஸ்டரோட பிஹேவியர் டாக்ஸிக் ஆகும். ஓகே, இவர் அழகாக கேரியர் பிஸ்னஸ் பண்ணணும், அழகாக ஓடிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் உங்களை பண்ணி வச்சுட்டு இவர் அழகாக தேர்ட் பார்ட்டி கூட போய், தேர்ட் பார்ட்டியோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி நம்ம யாரும் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இங்கே இருக்குதோ அதை நாங்கள் தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். ஓகே, அவர் அழகாக தேர்ட் பார்ட்டி கூட போய் அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு, இவர் ஒருபோதும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை,
தேர்ட் பார்ட்டி பக்கம் நின்றுட்டு. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சுல்ல. சும்மா நீங்கள் பெக் பண்ணி என்னை ஏற்றுக்கோ நீ இல்லைங்கன்னா அது இல்லை அது நீங்கள் பெக் பண்ணி போகும்போது நமக்கு அந்த இடத்துல என்ன ஆச்சு, வேலை இல்லை மரியாதைலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. இப்போ யாரும் உங்களை மதிப்பாங்க? யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்கல்ல. ஓகே, ஸோ அவருக்கு உங்களை நீங்கள் இப்படி பெக் பண்ணி போகிறனால அவருக்கு உங்கள் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிட்டு இல்லை, உங்களோட லவ் தெரிஞ்சிட்டு இல்லை. அது அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங், ஒரு நெகட்டிவ் ஃபீல், ஒரு நம்மளை ரொம்ப ரொம்ப லோவாக கீழ்த்தரமாக எடை போடுவாங்களா, அந்த மாதிரி எடை போட்டுட்டு உங்களுக்கு இவ்வளோலாம் நம்ம மதிக்கணுமா, இல்லை இவங்களுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, வேஸ்ட் இது ஒரு எமோஷனல் பைத்தியம் நினச்சிருப்போம் அவங்களை பற்றி. ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு அவர் அழகாக தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் பக்கா டாக்ஸிக்காக ரிலேஷன்ஷிப் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜோனியில் இருக்கலாம், இல்லைங்க ஒரு சோல்மேட் ஜோனியில் இருக்கலாம், இல்லைங்க ஒரு சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ஜோனியில் இருக்கலாம். ஸோ எந்த ஒரு கனெக்ஷனில் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் வந்து கண்ணாடி மாதிரி இருங்க. ஓகே, கண்ணாடியில் போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் தெரியும். ஓகே, அவங்க உங்ககிட்ட பாசத்தை காட்டினாங்களா, நீங்களும் பாசத்தை காட்டுங்க. அவங்க உங்ககிட்ட கோவப்படுறாங்க, நீங்களும் கோவப்படுங்க. ஓகே, நம்ம எப்போவுமே நம்ம ஒரிஜினாலிட்டி நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும். தயவு செஞ்சு யாராக இருக்கட்டும், நீங்கள் எந்த ரிலேஷன்லேயும் நீங்கள் இருக்கட்டும், உங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன அதில் நீங்கள் நில்லுங்க. ஓகே, அவங்க பாருங்கள், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்கள் எனர்ஜி லெவலில் டவுன் பண்ணி உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை போய் நீங்கள் பெக் பண்ணி நின்றுட்டு, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினாலிட்டி நின்றுட்டு. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வந்து உங்களை போஸ்ட் பண்ணுறது, தயவு செஞ்சு செல்ஃப் லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எப்போ சோகமாக இருப்போம், நம்ம எப்போ டவுனாக இருப்போம், நம்ம ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஓவர்டேக் பண்ணோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ நீங்களே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு யாருங்க இந்த வேர்ல்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா? உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களை உலகமே லவ் பண்ணும். அதே உங்களை நீங்கள் லவ் பண்ணல அப்படின்னா உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இழந்து உங்களை நீங்கள் சீரோ ஆக்கிட்டு நிற்கும்போது யார் உங்களை வேல்யூ கொடுப்பா, யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு சின்ன பிளேடு வந்து கீறி ரத்தம் வருது அப்படின்னா அதனோட பெயின் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும் தெரியும். கூட இருக்கிறவங்க வலிக்குதா, பிளட் வந்துருச்சா அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். பட் இதனால் அனுபவித்த பெயின் அது முழுக்க உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம், உங்களை வந்து கிட்டத்தட்ட பார்த்துட்ருக்கலாம். பட் இதில் வரக்கூடிய பெயின் அது உங்களுக்கு மட்டும் தெரியும். அப்போ நம்மளோட பெயினுங்கிறது நமக்கு மட்டும் தெரியும். நம்ம எப்போ சிரிப்போம், நம்ம எப்போ அழுவோம், நம்மளை எப்படி சமாதானப்படுத்தணும், என்ன பண்ணால் நம்ம சமாதானம் ஆகும் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ எல்லாமே இங்கே டெம்பரரி தான். ஸோ உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை நீங்கள் லவ் பண்ணாத வரையும், உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே வந்து அடைய போகிறது கிடையவே கிடையாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வருது, நம்பிக்கைன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, மேபி யூனிவர்ஸ் வந்து உன்னோட வேல்யூவை நீ வந்து மனசில் ஆக்கிக்கோ. நீ வந்து ஸ்நேகத்துக்காக சும்மா போய் ஒருத்தனை காலில் விழுந்து பிச்சு எடுத்துட்டு நிற்காத. உன்னோட வேல்யூவை நீ இங்கே இந்த உலகத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி சேம் தான். ஓகே, ஆணோட உடம்புல இருக்கிறது ஒரு சோல் தான், பெண்ணோட உடம்புல இருக்கிறது ஒரு சோல் தான். ரெண்டு எனர்ஜி தாங்க. நீ பெரியவே நான் பெரியவேலாம் இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் நீங்கள் கொடுக்காதுங்க. எதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது ஒருத்தவங்ககிட்ட போய் எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் அவங்க தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நமக்கு தெரியுதில்ல, அப்போ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? உங்களை மதிச்சா நீங்கள் மதிங்க, இல்லைங்க யாராக இருக்கட்டும், பெற்றவங்களாவே இருக்கட்டும், உங்களை ஒருத்தவங்க மதிச்சா நீங்கள் மதிங்க, இல்லைங்க மதிக்காதுங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட். நமக்கும் வேல்யூ இருக்குது, நமக்கும் பவர் இருக்குது, நமக்கும் ஒர்த் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ உங்களை நீங்கள் மதிக்காத வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கேரியராக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸ் ஒரு க்ரோவும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, மேபி நம்ம லைஃப்பில் நம்ம தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப அடிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு டைம், எல்லோரும் நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. எல்லாம் நம்ம டவர் மூமெண்ட் எத்தனை பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, பட் டவர் மூமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ண தெரியும். ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம லைஃப்பில் நம்மளை விட்டு பணமும் போயிடும், வேலையும் போயிடும், ஃப்ரெண்ட்ஸு போயிடும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நமக்கு துரோகியாக மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நம்ம மட்டும் தனியாக நிற்போம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணா?
ஓகே. ஸோ அந்த டைமில் நாளைக்கு கூடிய ஒரு டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஓன்லி இறைவன் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண அந்த டைமில். யூனிவர்ஸ் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் மனுஷங்க அந்த டைம் நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம நம்பிட்டு இருக்கோம் நமக்காக அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க ஓடி வந்துடுவாங்க கடைசி டைமில். அதெல்லாம் போய் எல்லாம் இங்கே செல்ஃபிஷ், எல்லாம் ப்ராக்டிக்கல். கடைசி வரைக்கும் உங்கள் கூட வாரது நீங்களும் யூனிவர்ஸும், உங்கள் பாடியும், உங்கள் ஃபிசிக்கல் பாடியும் நீங்களும் யூனிவர்ஸ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட கனெக்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. மிச்சம் எல்லாரும் வருவாங்க போவாங்க, எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் புஷ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைங்க, டோட்டல் லைஃப்லேயே உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்காது. உங்களை நீங்கள் மதிங்க. உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். எஸ், நம்ம ஒரு பிரேக்கப்லேருந்து வந்திருக்கோம், எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும், இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம், அது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியுது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு பர்சன் உங்களை டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்போசிட் இருக்கிற ஒரு பர்சனோட கேரக்டர், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இல்லைங்க அவங்க பேசுகிற கம்யூனிகேஷன், அது உங்களை நொடி உங்களை காயப்படுத்துது, இல்லைங்க வலிக்குது, இல்லைங்க ஒரு பெயின் கொடுத்துட்டுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ எதுக்கு அங்கே நிற்கிறீங்க? வெளியே வாங்க. நமக்கு ஆக்சுவலி இந்த வேர்ல்டில் நம்ம ஜீவிக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பீஸ் ஆஃப் த மைண்ட், ஹாப்பினஸ், சந்தோஷம், இதுதான் நமக்கு தேவையே தவிர கட்டாயம் எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் யாருக்குமே அவசியம். அப்படி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பிறவி எடுத்து வந்துட்டோம். கட்டாயம் நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு 3 வேளை உடம்பு 3 வேளை நம்ம சாப்பாடு கொடுத்தான் ஆகணும். ஓகே. ஸோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக நமக்கு நல்ல ஒரு வேலை, இது 2 போதுங்க. ஓகே. இது 2 நமக்கு போதும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு. கட்டாயம் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கஷ்டப்படுங்க, காயப்படுங்க, வழியிலே நீங்கள் இருங்க, அது அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றது எதுக்கு நிற்கிறீங்க? ஓகே. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை தயவு செய்து விட்டு வெளியே வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், இல்லைங்க நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லைங்க நம்ம லைஃப்பில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தை நமக்கு ஒரு பீஸை கொடுக்குதா, அவங்க நமக்கு வேல்யூ கொடுக்குற ஒருத்தவங்க போதும் நமக்கு லைஃப்பில், ஒரே ஒரு பர்சன் போதும். ஸோ அவங்க கூட நம்ம பேசும்போது நமக்கு ஒரு பீஸ் கிடைக்குதா, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதா, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. நம்மளை அது யாராக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களை ஒருத்தவங்க லோவாக எடை போடுறாங்க, உங்களை ஒருத்தவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, உங்களை நெகட்டிவ் ஆக்குறாங்க, உங்கள் எனர்ஜி லெவலை டவுன் ஆக்குறாங்க, தயவு செஞ்சு இடத்துல நிற்காதுங்க. நமக்கு எப்பவுமே நம்ம தான் கடைசி மண்டையை போடுற வரைக்கும் நம்ம மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. கடைசி வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு நிஜம். ஓகே. மிச்சம் எல்லாம் போயிங்க, இந்த உலகத்தில் எல்லாமே போய் தான், மாயை தான், எல்லாம் ஒரு மாயை தான். ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை பயங்கர டாக்ஸிக் ஆக்கி வச்சுட்டு உண்டு, உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு வச்சுட்டு உண்டு, எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சு உங்களை பயங்கரமாக அந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்ட வச்சு, இந்த ஒரு பர்சன் கூட ரொம்ப அடிக்ட் ஆக வச்சு, உங்களை அப்படியே மயக்க வச்சுட்டு, இவர் அழகாக அவரோட தேர்ட் பார்ட்டி, அவரோட ஃபினான்ஷியல், அவரோட கெரியர், அவரோட சக்ஸஸ் நோக்கி இவர் ஓடிட்டு உண்டு. ஓகே. இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டிங்கில் அப்படியாக இப்படியாக எல்லாத்துக்கான நீ தான் உங்க மேலே எல்லா பழியந்துக்கி போயிட்டு உண்டு. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இல்லைங்க என்றைக்கு நீங்கள் செல்ஃப் லவ்வுக்கு வாரீங்க அன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே. கரண்ட்லி வந்து செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அதனால் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதனால் வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸும் கிடையாது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடையாது. ஓகே. ஸோ இவரோட எனர்ஜி என்ன, இவர் நைட்டு டைம் என்ன திங்க் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவரோட லைஃப் இப்போ இவரோட லைஃப்பில் நீங்கிறது ஒரு சன், ஒரு பிரைட்னஸ் ஆகும். சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய டைமில் நம்மக்கிட்ட எல்லாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கடந்து வரக்கூடிய ஒரு டைமில் ஒரு 100ல் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஆத்மார்த்தமாக இவங்க ஹாப்பியாக இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து கீழே தள்ளி போட தான் ரெடியாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்று கேட்டுட்டு அதை வேறொருத்தவங்கள்ட்ட வேறு மாதிரி சொல்லி ஃபுல்லாக அந்த ஈகோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க நம்ம லைஃப்பில். பட் இவரோட லைஃப்பில் நீங்கள் சன்னாகும், பிரைட் ஆகும், நீங்கள் அவ்வளோ நீங்கள் இவரை கேர் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு உண்டு, ஆத்மார்த்தமாக நீங்கள் இருந்துட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு அது பிரைட்னஸ் வந்து தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. இவரோட லைஃப்பில் நீங்கள் சன்னு, பிரைட்னஸ் அது இவருக்கு ஒருபோதும் தெரிஞ்சிட்டில்ல பார்த்தீங்களா. காரணம் என்னன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பெக் பண்ணி நிற்கிற டைமில் உங்களோட வேல்யூ இவருக்கு தெரிஞ்சிட்டு இல்லை. இவர் ஆக்சுவலி அட்ராக்ஷனாக இது ஒரு அட்ராக்ஷன், ஜஸ்ட் ஒரு க்ரஷ் இந்த மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
பட் கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் மூவ் ஆன் ஆகிட்டோன்னா கேட்டால் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவர் உங்களை ஹோல்டி பண்ணி பிடிச்சிட்டு உண்டு, இது வரைக்கும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் ஆக்சுவலி நைட் இவர் திங்க் பண்ண விஷயம்னா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ செப்பரேஷனில் போயிட்டுருக்கு. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி செப்பரேஷனில் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து கரண்ட்லி நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிறீங்க, பயங்கர செல்ஃபோ பண்ணுறீங்க. யார் இந்த வேர்ல்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி என்னால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். கரண்ட்லி நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் கரியரில் கொடுத்துருக்கலாம், பயங்கரமாக நீங்கள் வந்து கரியரில் சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி செலிப்ரேஷன் அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கலாம், சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவளால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியுது? ஓகே, இவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறா, இவளுக்கு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனாக நினச்சிட்டு ஒரே பெயின் இல்லையோ? இவ்வளோ பயங்கர பவர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இவர் ஒருபோதும் இவர் ரியலைஸ் பண்ணிட்டும் இல்லை, நினச்சிட்டும் இல்லை, உங்களுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. கனவுல கூட இவர் நினச்சி பார்க்காத விஷயம் உங்களுக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கா? உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்கள் இவ்வளோ தூரம் எப்படி உங்களால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க? ஓகே, ஏன்னா இவர் உங்களை நினச்ச ரீதி வேறு, இப்போ நீங்கள் நிற்கிற ரீதி வேறு. அப்போ இவருக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவங்க பயங்கரமாக க்ரோ பண்ணுற ஒரு கேரக்டர், லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுற ஒரு கேரக்டர், என்ஜாய் பண்ணுற ஒரு கேரக்டரை நம்ம தூக்கி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம அவங்க அடைச்சி வச்சு அவங்கள நம்ம டாமினேட் பண்ணி அவங்கள டாக்ஸிக் ஆக்கி அவங்கள அப்படி நம்ம தான் கீழே தள்ளியிருக்கோம் பாரு. நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம், எனக்கு வேண்டாம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ அவள் எப்படி இருக்கா பாரு, ஹாப்பியாக ஏன் கூட இருந்ததை விடையும் அவள் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அடித்து முடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். அப்போ அவளுக்கு லைஃப்பை நான் தான் மண்ணாக்கிட்டணும், நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா பாரு, எவ்வளோ க்ரோ பண்ணுறா பாரு, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறா பாரு, எவ்வளோ ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் என் லைஃப்பை நான் இழந்துட்டணும். ஓகே, நான் ராங்காக எடை போட்டுட்டணும், நான் சீப்பாக நினச்சிட்டேன், நான் எல்லாரையும் வந்து தப்பாக நான் அவங்கள ராங்காக எடை போட்டுட்டேன், சீப்பாக நினச்சிட்டேன். அவங்களோட வேல்யூவர்த்தை ஒருபோதும் நான் மனசிலாக்கிட்டு இல்லை. கரண்ட்லி உங்களோட செல்ஃப் லவ் அவருக்கு உங்களோட வேல்யூவர்த்தை மனசிலாக்கி கொடுக்குது. நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், உங்களாலே சக்ஸஸ் பண்ண முடியும், யார் இல்லாட்ட ஜீவிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு இவருக்கு பயங்கர வருத்தம் உண்டு. இல்லை நான் சொல்லவே மாட்டேன், இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவரோட லைஃப்பில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவரோட லைஃப்பில் நீங்கள் சன் ஆகும், பட் இவருக்கு ஒருபோதும் அந்த நீங்கள் பிரைட்னஸ் நீங்களோட லைஃப்பில் நீங்கள் சன்னு இவருக்கு ஒருபோதும் தெரிஞ்சிட்டு இல்லை. பட் கரண்ட்லி இவருக்கு இது செல்ஃப் லவ், நீங்கள் பண்ணுற செப்பரேஷன் இவருக்கு அது ஃபீல் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் நைட்டு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மென்டாலிட்டியில் ஒரு போஸ் இது ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா கரண்ட்லி இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு, நீங்கள் வந்து யாருமே இல்லாட்டாலும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, யாருக்கும் நீங்கள் அடிக்டட் கிடையாது. ஒரு டைம் நீங்கள் அடிக்டடாக இருந்திருக்கலாம், பட் இப்போ அவருக்கு மனசிலாகிட்டு உண்டு, கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் உங்களால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும், நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு உண்டு. ஸோ சுத்தமாக நீங்கள் இவரை மைண்ட் பண்ணிட்டு இல்லை. அப்போ இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் நைட்டு என்ன அப்படின்னா, கட்டாயம் நான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டு போனது, பல ரீசன் சொல்லிட்டு போனது எல்லாமே நான் தான். ஓகே, ஷோராக அவங்க நம்ம லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம தான் ஆக்ஷன் எடுக்கணும். இவர் ஆக்சுவலி நாற்று நைட்டு இவர் ஆக்ஷன் எடுக்கணும்னு அந்த ஒரு தாட்டில் இவர் இருந்துட்டு உண்டு. மேபி கால் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம், எப்படியாவது ஒரு ஆக்ஷன். கரண்ட்லி இவருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா, எப்படி உங்களால் எப்படி மாற முடியுது? உங்களோட மைண்டில் இப்போ இவருக்கு மேலே லவ் இருக்கா இல்லையா? இல்லைங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க? எப்படி உங்களால் இவரை மறந்து ஹாப்பியாக லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியுது? மேபி நீங்கள் டக்குன்னு பச்சோந்தி மாதிரி நீங்கள் மாறிட்டீங்களா? உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் என்ட்ரு ஆகிட்டாங்களா? இவருக்கு ஒன்றும் தெரியல. இவங்க எப்படி ஆக்சுவலி இவர் உங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இவரோட நினைப்பிலே நீங்கள் டவுன் ஆகி நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு இவர் நினச்சிருக்கலாம். அப்போது இவன் எப்படி ஹாப்பியாக இருக்கு, இதில் கனவுல கூட நினச்சி பார்க்க இவளுக்கு லைஃப்பில் வேற யாரும் வந்துட்டு கரண்ட்லி இவளுக்கு நம்ம மேலே லவ் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம கூட பழகினதெல்லாம் பொய்யா? ஓகே,
ஸோ ஒரு காலை ஒரு மெசேஜ் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது ஓப்பனாக நம்ம சும்மா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்ம கேட்காட்டாலும் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்குற மாதிரியோ இல்லைங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸாக வேறு ஏதாவது சீரியஸாக ஏதாவது ஒன்று கேட்குற மாதிரியோ மெல்ல கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஒன்று நம்ம தெரிஞ்சுட்டு வந்தால் என்ன அப்படின்னு ஒரு தாட்டில் இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. மேபி கால் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், மெசேஜ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே, கரண்ட்லி இவங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் என்ன, உங்கள் ஆக்ஷன் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன, இவர் சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்கார் உங்களை. இவர் எல்லா சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த ஐடியில் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கரெக்ட்லி இவர் உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிட்டு உண்டு. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை என் லைஃப்பில் கொண்டு வந்து நான் அடிக்ட் ஆக்கி அவங்கள அட்டாச்ட் ஆக வச்சு நான் எனக்கு மயக்கி வச்சுட்டு நான் அவங்கள ரொம்ப தேவையில்லாத வார்த்தை பேசி தேவையில்லாமல் நான் டாக்ஸிக்காக நான் பிஹேவ் பண்ணிட்டேனே. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவங்க. இப்போது நான் அவங்கள ஃப்ரீயாக விட்டு அவங்க லைஃப்பில் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ ஏன் கூட இருக்கிற வரைக்கும் தான் இவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அழுது இருந்திருக்காங்க. நான் இல்லாத டைம் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ ஜாலியான ஒரு கேரக்டர், இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஆக்கிட்டேன்னு இது ஃபீல் பண்ணிட்டு உண்டு. இவர் உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கிட்டு உண்டு. இப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஹாப்பியாக இருக்க, நீ சந்தோஷமாக இருக்க, நீ உங்கள் லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுற. பட் நான் உன்னோட மெமரிஸில் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் கடந்து போயிட்டுருக்கேன், உன்னோட மெமரிஸில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இவருக்கு இன்றைக்கி வரைக்கும் வேறு யாருக்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஆக்சுவலி மேபி அது இவர் ஸ்டார்டிங்கில் அட்ராக்ஷன் நினச்சிட்டு உண்டு. பட் இந்த ஒரு செப்பரேஷன் இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டு இல்லை. மேபி நீங்கள் அது ஒரு பார்வையிலே 2 பேர் அட்ராக்ட் ஆன ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செக்ஷுவலாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அந்த அட்ராக்ஷனாக இருக்கலாம். இல்லைங்க இன்டிமேஷன் ஆகினா அந்த ஒரு அட்ராக்ஷன் இது வரைக்கும் இவருக்கு குறைஞ்சிட்டு இல்லை. ஸோ அதனால் இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் மேபி இவரும் வேறொரு ஆப்ஷனை பார்த்துருக்கலாம், நினச்சிருக்கலாம். இவருக்கு உங்ககிட்ட இருந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டில்ல. அதாவது இது வரைக்கும் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டில் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு உண்டு. ஸோ அதனால தான் அவரை அடிக்கடி இந்த ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் உங்களை பற்றி அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சேசிங் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபுல் இவருக்கு வேறு யார்கிட்டே கிடச்சிட்டும் இல்லை, ஃபீல் ஆகிட்டும் இல்லை. பட் இங்கே நீங்கள் ஓவராக பெக் பண்ணுறதுனால உங்கள் மதிப்பு இவருக்கு கடைசி வரைக்கும் புரியாமல் போயிடுச்சு. ஓகே, பட் கரண்ட்லி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு செப்பரேஷனாக இருக்கட்டும், இந்த உங்களோட செல்ஃப் லவ் இவருக்கு மனசாகி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டைமில் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்காத ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் கடந்து வந்தாங்க. அது ரொம்ப ப்ரீசியஸாக இருந்துச்சு. அந்த டைம் நான் என்னையே மறந்து நான் ஹாப்பியாக இருந்தேன், ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ணேன். பட் அந்த டைம் எனக்கு அந்த டைம் ஒரு போர்டனாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இன்றைக்கி நான் அதெல்லாம் நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு விஷுவலைஸ் பண்ணி நான் பார்த்தேன் அப்படின்னா, செத்தா கூட எனக்கு இதே மாதிரி ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் என் லைஃப்பில் கிடைக்காது, மறுபடியும் வருமானத்தில். ஏன்னா இவர் அந்த அளவுக்கு உங்கள் கூட அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் அடிக்கடி நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் இவர் அட்ராக்ஷனான அந்த ஒரு லவ்வாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவருக்கு லைஃப்பில் இதே மாதிரி ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் இல்லைன்னு இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பிரைட்னஸ், ஏன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவரோட லைஃப் பிரைட்டாக இருந்துட்டு உண்டு. பட் அவருக்கு அது ஒருபோதும் புரிஞ்சிட்டு இல்லை. பட் கரண்ட்லி இவருக்கு நீங்கள் இவரோட லைஃப்பை விட்டுட்டு போன பிறகு இவருக்கு லைஃப்பில் சக்ஸஸ் இல்லை. அப்படியே பிரைட்டாக இருந்த ஒரு சன்னைக்கு அப்படியே மூராக மாறிட்டு உண்டு. கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் சந்தோஷம் இல்லை நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கேரியரில் ஒன்றும் பயங்கர குரோ இல்லை, சக்ஸஸ் ஒன்றும் இல்லை, சுத்தமாக இவர் கையில் ஒரு அமௌண்ட்டும் இல்லை நம்ம சொல்லலாம். ஃபினான்ஷியலி இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவருக்கு லைஃப்பில் மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடன்கள் நிறைய இருக்கலாம். இவர் இப்போ லைஃப்பில் சுமக்க முடியாத ஒரு வேதனையாக கடந்து சுமந்து போயிட்டுருக்காங்க லைஃப்பில். இவருக்கு லைஃபே ஒரு பாரமாக இவருக்கு ஃபீல் ஆகுது, ஒரு ஹாப்பினஸ் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகவே இல்லை. அப்போ இவரை திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இவங்களுக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபவுண்டேஷன், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குரோ வேணும், எனக்கு ஒரு சக்ஸஸ் வேணும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே சக்ஸஸ் இந்த ஒரு பர்சன் தான். இவருக்கு இந்த செப்பரேஷன் நீங்கள் பண்ணுற செல்ஃபில் இவருக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஸோ இவர் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இவர் ஆக்சுவலி இவரோட மைண்டில் உங்களுக்கு கரண்ட்லி இப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து இவரோட லைஃப்பில் உங்களை தக்க வச்சுக்கணும்.
ஓகே. ஏன்னா நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவருக்கு சக்ஸஸ் கிடச்சிട്ടുണ്ട്. ஸோ அது நம்ம லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு போஸ்ட் வரக்கூடிய ஒரு டைமில் நம்மளே மறந்து நம்ம ஹாப்பியாக இருப்போம். நம்ம கண்ணாடி பார்க்க ஒரு டைமில் ரொம்ப அழகாக தெரியும். ஓகே. எனி டைம் நம்ம சிரிச்சுட்டே இருப்போம். எனி டைம் அவங்க தாட்ஸ்லேயே நம்ம இருப்போம். பயங்கர எல்லாருமே கேட்பாங்க, என்ன இவ்வளோ க்ளோவாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளே மறந்து நம்ம சிரிப்போம். நம்ம தாட்ஸ் எல்லாம் எங்கேயோ செதறி போகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போகும். அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும் நம்ம லைஃப்பில். அந்த ஒரு போர்ஷன் இருக்கும். அதே மாதிரி இவரோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுது. இப்போ இவருக்கு மனசிலாகிட்டு. ஸோ அதனால் இவர் திங்க் பண்ணி இதே மாதிரி ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட் என் லைஃப்பில் மறுபடியும் வருமானு எனக்கு தெரியல. பட் வரப்போகிறதும் கிடையாது. அப்படி வரணும் அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட் இன் லைஃப், ஏன்னா அந்த ஒரு போஸ்ட்டால் மட்டும்தான் என் லைஃப்பை அழகாக்க முடியும்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகும். பட் ஸ்டேபிளான்னு கேட்டால் சொல்லலாம், ஸ்டேபிள் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்துட்டாங்க உடனே உங்கள் செல்ஃப் லவ் விட்டுட்டு நீங்கள் வந்துடாதுங்க. எப்போவுமே உங்கள் பவர் இல்லைங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறதா இருந்தாலும் நம்ம ஒரிஜினாலிட்டி கோவப்படுங்க. ஓகே, விட்டுட்டு போயிடுவானோ, நம்ம கோவப்பட்ட விட்டுட்டு போயிடுவானோ, நம்ம இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனால் போகட்டும். ஓகே, நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி, நமக்கு யூனிவர்ஸ் நீங்கன்னா இப்போ என்னோட இப்போ நான் இப்படி தான் இருப்பேன். இது என்னோட ஒரிஜினாலிட்டி. நான் யாரும் மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும். அது 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 உங்களோட ஐடென்டிட்டி ஆகும். அது உங்களோட பவர் ஆகும். அந்த பவர்லேருந்து ஒருபோது நீங்கள் வராதுங்க. நீங்கள் கோவப்படுறனால அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வர விட்டுட்டு இப்போ போகட்டும். நம்மளை மனசிலாக்கிறவங்க வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிட்டங்க போதும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் உங்களோட ஒரிஜினாலிட்டி இல்லைங்க, உங்களோட பவர் இல்லைங்க, உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைங்க. வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காலை கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட சக்ஸஸ் என்ன நீங்கள் யோசிங்க. ஓகே. ஸோ உங்களை நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. உங்களை நீங்கள் மனசிலாக்காத வரைக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுலேயே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்காது, எதுலேயுமே க்ரோ இருக்காது. நீங்கள் ஆக்சுவலி திங்க் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நான்ங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப்புக்கா, கெரியருக்கா, ஹெல்த்துக்கா, எதில் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே. ஸோ அது நீங்கள் அது செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வர வேண்டிய விஷயமாகும். நீங்கள் யோசிங்க, நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, எது எனக்கு ஒரு பீஸை கொடுக்குது, எது என்னை ஹாப்பியாக வச்சுக்குது, நான் எப்படி வாழணும். உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அது நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணிங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். இவர் 110% ஷோர் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் இவரோட லைஃப்பில் நீங்கள் நிற்கக்கூடிய டைமில் இவருக்கு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், அவ்வளோ சக்ஸஸ் கிடச்சிட்டு. இவரோட லைஃப்பில் எனக்கு ஒரு பிரைட்னஸ்ங்கிறது இவருக்கு இப்போ இந்த ஒரு செப்பரேஷன் மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஸோ அதனால் ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். ஓகே. தென் இதுதான் இவரோட எஸ்டர்டே நைட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். தென் நமக்கு இனி இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 10 important, 19 important. இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சுன்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.